இந்த 2026 அரசியல் தேர்தல் களம் திமுகவிற்கு சாதகமாக நாம் தமிழர் கட்சியும் இன்றைக்கு டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து போராடுகிறது என்பதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. காரணம், இந்த 2026 தேர்தலில் திமுக விசஸ் அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் பலமாக இருக்கு. இதுல ஒரு பக்கம் விஜய் அவர்கள் நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு களத்தை நிற்கிறார். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான், நாங்கள் 12 வருடமாக அரசியல் களத்தில் தனித்து நிற்கின்றோம், அதனால் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்றோம். அப்போ இவர்கள் இருவருமே சொல்கின்ற ஒரு பொதுவான கருத்துனா, எங்களுக்கு பிஜேபி ஆகாது. அது வந்து விஜயாக இருக்கட்டும் இல்லை சீமானாக இருக்கட்டும், கூடுதலாக சொல்வது எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வெளியேற்றுவோம். அப்போ பிஜேபி எங்கே இருக்கு? அதிமுக பக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருக்கு. அப்போ இவர்களை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒன்று தாவைக்க, அதாவது விஜய் அவர்களும் சீமானர்களும் சேர்ந்து நின்று கூட்டணி வைத்தால் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியுமோ இல்லையோ, ஆனால் கணிசமான ஒரு இடத்தை அவர்களால் பெற முடியும். அதை விட்டுட்டு பெரிய எதிரியாரு, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இவர்களை வீழ்த்தாமல் இன்றைக்கு வந்து இருவரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கொள்வது, இங்கு அதிமுக என்கின்ற கட்சியை முழுவதுமாக ஓரங்கட்டுவது. அப்படி முழுவதுமாக ஓரங்கட்டினால் திமுக வெற்றி பெற்றுவிடும். அதற்கு காரணம், அவங்கிட்ட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கவுன்சிலர், வார்டு தலைவர், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளை செயலாளர்களுக்கும் பொங்கல் தீபாவளி வந்தால் அவங்களுக்கு 1000 2000 ஒரு போனஸ் மாதிரி தருகின்ற ஒரு வழக்கம். அப்போ இதுல இந்த இருவரை தவிர இவர்கள் எடுத்து நின்று வேலை செய்யும் பொழுது அந்த வாக்கு எங்க போகும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அந்த வேலையைத்தான் இவங்க பார்க்குறாங்க. அதனால தான் விஜய் அவர்களை இந்த அரசியல் களத்துக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும், இதில் தேவையே இல்லாமல் சீமான் ஏன் பதறுகிறார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கும் வருகிறது. சரி, சீமான் ஏன் விஜய் பார்த்து பயப்படுறா? ஒன்றும் இல்லைங்க. 12 வருஷமா அரசியல் களத்துக்கு இருக்காரு. மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கத்தி கூத்தாடி இந்த மக்கள் தூய வச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வரும்பொழுது என்ன ஆகுன்னா, பசங்க அந்த சினிமா மாயால அவங்க பக்கம் போயிடுவாங்க. அப்போ நாம் சேர்த்து வச்சிருந்தா இந்த ஓட்டு வங்கி உடஞ்சிச்சுன்னா இனி வரும் காலங்களில் நமக்கு அந்த அரசியல் என்பது கேள்விக்குறியாகிவிடும். அதனால் இந்த ஓட்டு வங்கியும் உடையக்கூடாது, கூட்டணி பக்கமும் போகக்கூடாது, தமிழகத்தில் என்னைக்கும் நாம் 3வது கட்சியாக இருக்கணும் என்கின்ற இந்த நிலைப்பாட்டில் பங்கம் வந்துவிடும் என்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் இவர் எதிர்க்கிறாரா என்ற மற்றொரு கேள்வியும் உதயமாகிறது. அப்போ தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா யாரு கூடமே கூட்டணி வைக்காத அல்லது புதுசாக வந்த இவர்கள் இருவரும் களத்தில் நின்றால் அது பலமாக இருக்கும். இல்லை என்றால் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வேலையை 2 பேர் செய்யறாங்க என்பதற்காக விஷயம். நன்றி.